இன்றுதான் கடைசி. உன் தலையெழுத்தை மாற்றும் நேரம் வந்து விட்டது. இத்தனை நாள் இருந்த விரதங்களுக்கும் இத்தனை நாள் நடந்த பூஜைகளுக்கும் பலன் கிடைக்கும் நேரம் வந்து விட்டது. என் தங்க பிள்ளையே, உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயத்திற்கெல்லாம் பதில் கொடுக்கும் நேரமும் காலமும் வந்து விட்டது. எந்த விஷயத்தினால் என் வாழ்க்கை திருப்பம் வரும் என்று திருப்பத்தை எதிர்நோக்கி காத்திருந்தாய். அந்த திருப்பமானது இப்பொழுது உன்னை வந்து சேர்ந்து விட்டது. எந்த ஏற்றத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த ஏற்றத்தை ஏணிப்படியாக உயர்த்தி உனக்கான நல்லதை நகர்த்துவதற்காக இந்த அப்பனானவன், இந்த முருகனானவன் வந்திருக்கின்றேன். நல்லதொரு நாளை உனக்கு தேர்ந்தெடுத்து உன் கண்முன்னே வந்திருக்கும் போது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக இந்த அப்பன் முருகன் நான் வந்து இருக்கும்போது நீ எதை பற்றியும் யோசிக்காதே. உன் சந்தோஷம் நிறைந்த விஷயத்தை, உன் மகிழ்வான விஷயத்தை உன் கை நிறைய கொடுப்பதற்காக ஒரு ஆளின் மூலம் உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வை ஏற்படுத்தி தருவதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன். அந்த நிகழ்வானது உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காகத்தான் வந்து கொண்டிருக்கும். எந்த ஒரு செயலிலும் சரி, உனக்கு நல்லதை பயக்கும் நன்மையான காரியத்தை செய்வதற்கும் நான் உனக்கு முன்னால் சென்று கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ உறுதியாக கற்றுக்கொள். என் பிள்ளையே, எது வேண்டும் வேண்டாம் என்று நீ என்னிடம் சொல்லிவிட்டாய் அல்லவா? அதன் பிறகும் நான் உனக்கு தேவையானதை தராமல் இருப்பேனா? மனதிற்குள் எந்த சங்கடங்களையும் கஷ்டங்களையும் வைத்து கொள்ளாது. அத்தனைகளையும் தாண்டி உனக்கு வெற்றியின் பயணத்தையும் நல்லதொரு முடிவையும் தர காத்திருக்கும் போது நீ எதிர்பார்த்த அந்த முடிவுதான் உன் வாழ்க்கையாக மாறப்போகிறது. முதலில் உன் எண்ணத்தை தெளிவாக வைத்துக்கொள். உனக்கு என்ன வேண்டும் என்பதில் உறுதியாக இரு. நடக்கின்ற விஷயத்தில் எல்லாம் உனக்கு வெற்றி கனியை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது அதை ரசிப்பதற்கும் நீ தயாராகவே இரு. எந்த ஏற்றம் உனதாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அதை உனதாக மாறும் நேரத்தை குறித்துவிட்டுத்தான் வந்திருக்கின்றேன். நல்ல நேரங்களும் காலங்களும் பொழுது வந்து இருக்கும் போது இதை மட்டும் எனக்காக விட்டுவிடு. உன் நம்பிக்கையை மட்டும் என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. யார் ஒருவருக்காக நீ காத்திருந்தாயோ அந்த காத்திருந்த தருணம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் முழுவதுமாக அரங்கேறும் நேரமும் காலமும் வந்து விட்டது. வெற்றி வாகை சூடுவதற்கான காலத்தை குறித்துவிட்ட போதிலும் யாருமில்லை என்று நீ யோசித்து கொண்டு இருக்காதே. என் பிள்ளையே, எவ்வளவோ பெரிய விஷயத்தை எல்லாம் நான் உனக்கு கடந்து வர செய்வதற்கான வலிமையும் பக்குவத்தையும் தந்திருக்கின்றேன். இப்பொழுது நடக்கின்ற விஷயத்தை நினைத்து என் தங்க பிள்ளையே நீ அழுது உருண்டோடி கொண்டு இருக்கின்றாய். எந்த விஷயம் உனக்கானதாக இருக்க வேண்டுமோ, எது உன்னை தேடி வர வேண்டும் என்று நினைத்தாயோ அத்துணை காரியத்தையும் நான் உனக்கு தருவதற்கு வந்திருக்கும் போது இனி உன் பயணம் நல்ல பயணமாகத்தான் அமையப் போகிறது. நடக்கின்ற விஷயத்தில் எல்லாம் என் துணையோடு, என் நம்பிக்கையோடு, நீ ஆசி பெற்ற அருளும் பெற்ற செல்ல குழந்தையாக இருக்கும் போது, என் மடியினிலே அமர்ந்திருக்கும் செல்ல குழந்தையாக இருந்து கொண்டு இருக்கும் போது எது உனக்கு வேண்டுமோ அதை என் கையிலிருந்து பெற்றுக்கொள்ளும் நல்ல நேரத்தையும் அதிர்ஷ்டமான நேரத்தையும் நீ நெருங்கிவிட்டாய். உன் மனதிற்குள் எந்த கலக்கத்தையும் நீ வைத்து கொள்ள வேண்டாம். கவலைப்படுவதற்கு இனி அவசியமே கிடையாது. எவ்வளவு பெரிய விஷயத்தை நான் இங்கு கடக்கு வர செய்து இருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் நினைத்து ஏன் இங்கு வழிகள் வந்து விட்டது, கஷ்டங்கள் வந்து விட்டது, எனக்கு மட்டும்தான் இப்படி அப்படி என்று யோசிக்கின்றாய்? எது எப்படியாயினும் சரி, உனக்கு சோதனைகளை கடந்து வருகின்ற தைரியத்தை நான் அல்லவா கொடுத்திருக்கின்றேன். முருகா முருகா என்று என் பெயரை மட்டும் உச்சரித்து கொண்டேரு. என் நாமந்தான் இப்பொழுது உன்னுடைய தீர்வாக இருக்க போகிறது. என் பிள்ளைகளுக்கான வழியை நான் கொடுத்து விட்டேனோ என்று நினைக்க வேண்டாம். அந்த வழி தீர்வதற்கான நல்லதொரு தீர்வையும் தருவதற்குத்தான் இப்பொழுது தீர்வாகவும் அருமருந்தாகவும் இந்த முருகன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். சற்றும் உன் மனதிற்குள் எதை நினைத்தும் நீ வருந்தவே வேண்டாம். உன் மனதிற்குள் கலக்கம் வைத்து கொள்ளவே வேண்டாம். என் பிள்ளையே, எதை உனக்கானது என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அதை உனக்கானதாக பெற்றுக்கொள்ள நேரமும் காலமும் வந்து விட்டது. அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்து கொண்டே இருந்தாய்.
என்ன செய்வது ஏது செய்வது என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்காக இந்த முருகன் நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்தில் நடத்தி தர காத்திருக்கின்றேன். எவ்வளவு பெரிய விஷயத்தை நான் உனக்கு நடத்தி தரப் போகிறேன் என்பதில் நீ என்னோடு இருந்து பார்க்கத்தான் போகிறாய். இவ்வளவு அழுதம்? இதற்காகவா இவ்வளவு அலைந்து திரிந்து கொண்டு இருந்தோம்? இதற்காகவா ஓடிக்கொண்டு இருந்தோம் என்று நீ நினைக்கின்ற வேலையும் வந்துவிட்டது. என் பிள்ளையே, எந்த ஒரு விஷயமானாலும் சரி உனக்கு மகிழ்ச்சிகரமானதாக மாற்றுவதற்குத்தான் நான் உனக்கு ஓடோடி உழைத்து கொண்டு இருக்கின்றேன். விதியின் கர்மாவை நினைத்து நீ கலங்கிக் கொண்டிருந்த நேர காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. எவ்வளவு பெரிய சிந்தனை செய்து கொண்டு இருந்தாலும் இந்த முருகனை மட்டும் சிந்தனையிலிருந்து நீ எடுத்து விடாதே. என் நிலை மாறாத என் பிள்ளையே, நான் உனக்காகவே வந்து கொண்டு இருப்பதை வருந்தி கொண்டு இருப்பதை நீ இங்கு மறுத்து விடாதே. ஒவ்வொரு விஷயத்திலும் உன் வேலைகளைத்தான் நான் செய்து கொண்டு இருக்கின்றேன். ஒவ்வொரு நேரத்திலும் உன் கடமையை ஆற்றிக் கொண்டு இருக்கின்றேன். இது வேண்டும் அது வேண்டும் என்று நீ சொல்லிவிட்டு உன் வேலைகளை செய்து கொண்டே இரு. நீ நிம்மதியாகவே இரு. அந்த நிம்மதியாக இருக்கும் தருணத்தை நான் உனக்காக தர வந்திருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மகிழ்ச்சிகரமான வாழ்வை நான் உனக்கு தருவதற்காகத்தான் உன்னோட வேலைகளை செய்து கொண்டு இருக்கின்றேன். விதியையும் கர்மாவையும் நினைத்து நீ அழுது கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. உனக்கு வெற்றியின் வாசத்தை வெற்றியின் ஸ்பரிசத்தை தருவதற்காக இந்த அப்பன் முருகன் வந்து கொண்டு இருக்கும்போது நீ நினைத்து பார்க்க முடியாத அதிசயமும் அதிர்ஷ்டமும் உன்னை வந்து சேரப்போகிறது. விடுகின்ற வேலை உனதாக இருக்கும்போது நம்பிக்கை தரக்கூடிய விஷயத்தை தான் நான் உனக்கு நடத்தி தர காத்திருக்கின்றேன். எவ்வளவு காலத்திற்கு இந்த ஓட்டமும் சாட்டமும் என்று நினைத்து கொண்டிருந்தாய்? அத்தனைக்கும் விடை சொல்லும் விதமாகத்தான் நான் விடியலை உனக்காக தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். இன்று கடைசியாக என்னை ஒருமுறை பிரார்த்தனை செய்து விட்டு போ. எல்லாம் நாளை நல்லபடியாகத்தான் உனக்கு நடக்கும். விடுகின்ற பொழுது உனதாக இருக்கும்போது உனதான நாளை நான் பரிசாக தந்திருக்கும் போது எதையுமே மனமருத்தமே அடைய வேண்டாம். நீ நினைக்கின்ற வாழ்க்கை இப்பொழுது வரவில்லை, அப்பொழுது வரவில்லை, நடந்து முடியவில்லை என்று யோசிக்காதே. நடந்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்குத்தானே என்னுள்ளே வந்திருக்கின்றாய். அதன் பிறகும் எதற்காக என் பிள்ளையை நீ சற்றும் யோசிக்கின்றாய்? உன் சந்தோஷத்தையும் உன் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையும் நான் தர காத்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் அழுது கொண்டே இருக்க வேண்டாம். நீ நினைக்கின்ற வேலை இப்பொழுதே வந்து சேர்ந்து விட்டது. எவ்வளவு விஷயத்தையும் நான் எப்படியும் செய்து முடித்து விடுவேன் என்ற முழு நம்பிக்கையோடு தானே என்னை நோக்கி வந்திருக்கின்றாய். அப்படி வந்திருக்கும் என் தங்க பிள்ளையே, இதோ உனக்கான வாழ்வை உனதாக மாற்றுவதற்கு நான் வந்து இருக்கும்போது நல்லதுதான் வந்து சேரும். நீ நினைக்கின்ற தருணத்தில் நான் உனதாகத்தான் காத்திருக்கின்றேன். உன்னை வரவேற்கவும் நீ என்னை வரவேற்கவும் தயாராக இருக்கும்போது எதற்காக நீ அழுது கொண்டு இருக்கின்றாய்? எல்லாம் நல்லதே என் பிள்ளைகளுக்கு நான் நடத்தி கொடுப்பேன். யாம் இருக்க பயமேன்.